கேட்குறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இது புது ஊர்ல என்னோட புது கதை. இந்த கதை ரொம்ப அழகா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. புது ஊருக்கு புது ஈவினிங், அதுவும் ஃபர்ஸ்ட் ஈவினிங்ல நான் போய் நின்னப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த க்ரௌடை பார்க்கும்போது நான் மட்டும்தான் அங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சரான பொண்ணுன்னு தோணுச்சு. ஒரு சின்ன கெஸ்டும் கூட எனக்காக கொடுத்தாங்கப்பா. முதல் இரவு தான் அது. வெளியில மழை காத்து, அந்த ரூம்ல நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆச்சு. நான் என்னையே காமாக்கிக்க ட்ரை பண்ணேன். இங்க பாரு, இது இங்க எதுவுமே தப்பா நடக்கல. நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நத்திங் இஸ் ராங், ஜஸ்ட் பவர் ப்ராப்ளம்னு கன்வின்ஸ் பண்ணேன். ஆனா நைட்டு 12 மணிக்கு டோர் ஓப்பன் ஆகுது. ஏதேதோ சவுண்டு கேக்குது. நான் திடீர்னு எழுந்துட்டேன். டோர் லாக் பண்ணியிருந்தேன். ஸ்டில் ஓப்பன் ஆகுது எப்படி? அது சரி. என்னோட டேபிள்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த ஒயிட் பேப்பர்ல நான் பார்த்த எழுத்துக்கள் என் மனசை தொட்டுருச்சு. நீ வந்ததுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நீ வந்ததுக்கு நன்றி. இனிமேலும் என் கூடயே இருக்க போறதுக்கு ரொம்ப நன்றின்னு. அடடா, நான் எப்ப இந்த ஊருக்கு வந்தேன்? எனக்கு பாசமா தோணுச்சு. அதை பார்க்கும்போது பயம் இல்லை, யாரும் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரூம்ல ஒரு ஷேடோ மூவ் ஆச்சு மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் எழுந்து கார்னர்ல இருந்த சேர் கிட்ட, எனக்கு பாசம் கொடுத்ததுக்கு, என்னை சேஃபா இருக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னை பயமுறுத்தும் ட்ரை பண்ணாதீங்களே ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டேன். இதை பார்த்து நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகி, ஆனா கியூரியாசிட்டி கூட ஃபீல் பண்ணிட்டேன். அது என்ன மிஸ்ட்ரி, யார் அது? நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அவுட் சைட் போர்ச்சில் இருந்த சின்ன கார்டன் கிட்ட வாக் பண்ண ட்ரை பண்ணினேன். வில்லேஜ் காமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஸ்டில் அந்த இரவு மைண்டில் இருக்கு. எவ்ரி கார்னர்லேயும் ஷேடோ தெரிஞ்சிச்சு. எனக்காக எழுதின அந்த லெட்டர், நீ வந்ததுக்கு நன்றி. உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேலும் என் கூட இருக்கிறதுக்கு மிகவும் நன்றி. இவ்வளோ பாசமான வார்த்தைகளை ஒரு பேய் நமக்காக எழுதி வச்சிருக்கா. இந்த ஊருக்கும் இந்த ரூமுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பஸ் ஸ்டாப்ல என்ன சீன் நடக்குதுன்னு பார்ப்போம்னு நான் போனா யாரை மீட் பண்ணுவோம்? யார் அவங்க? என் ஃபியூச்சர் லவ், என்னோட ஃபியூச்சர் மிஸ்ட்ரி ஏதாவது இந்த கதையில நடக்குமா என்ன? இதுதான் முதல் நாள். ஆனா இதுதான் என் லைஃப்ல மறக்க முடியாத இரவுன்னு எனக்கு தோணுச்சு. அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க.